அவர் கேட்கிறார், சிவனடியார்களை மதிக்காமல் ஒருவன் போகிறானே, யார் அவன் என்று கேட்கிறார். கேட்டவுடனே மெல்ல மற்ற அடியார்கள் சொல்லுகிறார்கள், அவர் சுந்தரமூர்த்தி நாயனார். ஓ, சுந்தரமூர்த்தி இவன்தானா? இவ்வளவு சிவனடியார்கள் இருக்கிறோம், நம்மை மதிக்காமல் அவன் ஒரு புறமாக போகிறான். அவனை நான் அடியார் கூட்டத்திலிருந்து தள்ளி வைக்கிறேன். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன், இல்லையே எண்ணாத ஏற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் என்று தொடங்கி 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள் இன்று எல்லோரையும் சேர்த்து அவர் பாடினார். அப்படி பாடிய போது திருத்தொண்ட தொகை என்கிற ஒரு அற்புதமான பணுவல் நமக்கு கிடைத்தது. எனவே 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள், அவர்களை சேர்த்து 72. அதை நிறைவு செய்கிற நிலையில் தான் இன்னார் என்று சொல்லுவதற்காக இசைஞானி காதலன் என்றும் சடையனுடைய திருமகன் என்றும் தன்னை அவர் சொன்னதால் அவர்களையும் தெய்வச் சேக்கிழார் பாடுகிற போது தொகையடியார் வரிசையிலும் நாயன்மார்கள் வரிசையிலேயும் அவர்களையும் இசைஞானியாரையும் சடையனாரையும் சேர்த்தருளினார். இசைஞானியினுடைய புதல்வர்தான் சுந்தரர், தந்தையார் பெயர் சடையனார் என்பதால் அவர்கள் நாயன்மார்கள் வரிசையிலே இடம்பெற்றார்கள். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தம்பிரான் தோழர் வடிவார் சிவமையான பெருமான் என்று நாம் போற்றக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் அருள் வரலாற்றிலிருந்து சில சம்பவங்களை கடந்த சில பதிவுகளாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். பெருமான் திருவாரூர் பெருமானிடத்திலே மிகவும் ஈடுபாடு கொண்டவர். திருவாரூரில் தேவாசிரிய மண்டபம் என்று ஒரு மண்டபம் உண்டு. அருளாளர்கள், சிவனடியார்கள், நாயன்மார்கள் எல்லாம் அமர்ந்திருந்து சிவனுடைய பெருமையை சிந்திக்கக்கூடிய இடம் தேவாசிரிய மண்டபம். அந்த தேவாசிரிய மண்டபத்தில் இவரெல்லாம் அமர்ந்திருப்பதை பார்க்கிறார் சுந்தரர். இவ்வளவு பெரிய அருளாளர்கள் முன்னால் போவதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா? நாம் அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று நினைத்து அவர்களை தொல்லை செய்யாமல் இருக்க வேண்டும் என்கிற பக்தி உணர்வால் ஓர் ஓரமாக ஒதுங்கி போகிறார். அப்படி அவர் ஒதுங்கி போவதை பார்த்து ஒருவர் தவறாக புரிந்து கொண்டார். சிவனடியார்களை மதிக்காமல் ஒருவன் செல்கிறானே, அவன் யார் என்று கேட்டார். கேட்டவர் விரண்மிண்ட நாயனார், சேர நாட்டைச் சேர்ந்தவர், இப்பொழுது கேரளாவைச் சேர்ந்தவர். அவர் கேட்கிறார், சிவனடியார்களை மதிக்காமல் ஒருவன் போகிறானே, யார் அவன் என்று கேட்கிறார். கேட்டவுடனே அவர் மெல்ல மற்ற அடியார்கள் சொல்லுகிறார்கள், அவர் சுந்தரமூர்த்தி நாயனார். ஓ, சுந்தரமூர்த்தி இவன்தானா? இவ்வளவு சிவனடியார்கள் இருக்கிறோம், நம்மை மதிக்காமல் அவன் ஒரு புறமாக போகிறான். அவனை நான் அடியார் கூட்டத்திலிருந்து தள்ளி வைக்கிறேன், அவன் நமக்கு புறகு என்று சொல்லுகிறார். இன்னொரு அடியார் சும்மா இருந்திருக்கலாம். ஐயையோ, நீங்கள் இப்படி தள்ளி வைக்கிறீர்களே, அவர் யார் தெரியுமா? சிவபெருமானுக்கே நண்பர், தம்பிரான் தோழர் என்று சொன்னவும் உடனே தன் முடிவை மாற்றிக்கொள்வார் என்று நினைத்த அந்த அடியார் சொன்னார். ஆனால் விரண்மிண்டர் சொன்னார், ஓ, இந்த மாதிரி ஆளையெல்லாம் நண்பராக வைத்திருக்கிறானா சிவபெருமான்? சிவபெருமானையும் நான் நம் கூட்டத்திலிருந்து தள்ளி வைக்கிறேன், அவனும் புறகு என்று விட்டார். வழக்கமாக சுந்தரர் திருவாரூர் கோயிலுக்குள்ளே போய் சந்நிதியில் தான் பெருமானை தரிசிப்பார். ஆனால் இவர் பாதி போவதற்குள் தியாகேசர் எதிரே ஓடோடி வந்தார். என்ன காரியம் செய்து விட்டாய் என்கிறார். என்ன செய்தேன் சுவாமி? அங்கே சிவனடியார்கள் இருந்தார்கள் இல்லையா? ஆமாம். அப்போது நீ என்ன செய்தாய்? அவ்வளவு பெரியவர்கள் முன்னால் நான் எப்படி போவது என்று அஞ்சி பணிந்து ஒரு ஓரமாக வந்து விட்டேன். கெட்டது போ, நீ இப்படி நினைத்தாய். அவர்கள் என்ன தெரியுமா நினைத்தார்கள்? நீ ஆணவத்தால் அவர்களை மதிக்காமல் போகிறாய் என்று நினைத்து உன்னை அடியார் கூட்டத்திலிருந்து தள்ளி வைத்தார்கள். அத்தோடு விட்டார்களா, உனக்கு நான் நண்பன் என்பதால் சிவனையும் தள்ளி வைத்து விட்டோம் என்று அறிவித்து விட்டார்கள். நீதான் அதை போய் சரி செய்ய வேண்டும் என்றார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அடியவர்களுக்கு நீ அடியவன்தான் என்பதை நீ பாட்டெடுத்து பாட வேண்டும் என்றார். எனக்கு பாடி பழக்கமில்லையே, நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டபோது சிவபெருமானை அடியெடுத்து கொடுத்தார். ஏனென்றால் இந்த உலகத்துக்கு தில்லை 3000 சிவபெருமானோடு சேர்ந்து வந்தார்கள் என்று சொல்லுவது நம்முடைய மரபு என்பதால்
தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்தார். அப்படி அடியவர்களை பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த சிவனடியார்கள் முன்னிலையிலே நின்று பணிந்து பாடிய தொகைதான் திருத்தொண்ட தொகை. தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே எண்ணாத ஏற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் என்று தொடங்கி 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள் இன்று எல்லோரையும் சேர்த்து அவர் பாடினார். அப்படி பாடிய போது திருத்தொண்ட தொகை என்கிற ஒரு அற்புதமான பணுவல் நமக்கு கிடைத்தது. தனக்கு முன்னே இருந்த சிவனடியார்கள், தன் சமகாலத்திலே வாழக்கூடிய சிவனடியார்கள் இவர்களை பாடியதோடு இல்லாமல் தொகை அடியார் என்று தனியாக ஒன்று பாடினார். தொகை அடியார் என்றால் என்ன தெரியுமா பொருள்? குழுக்கள், வெவ்வேறு குழுக்கள். இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் அப்பொழுது அவதரித்து அங்கே ஸ்தூல உடலோடு இருக்கிறார். அவர் காலத்துக்கு பின்னால் வரக்கூடியவர்களும் இருப்பார்கள் இல்லையா? இன்று வரை சிவனடியார்கள் தோன்றுகிறார்கள் இல்லையா? அவர்களை குறிக்கிற விதமாக அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் என்று பாடினார். முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன், முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் என்றெல்லாம் தொகையடியார்களை வகைப்படுத்தி அவர் பாடினார். அதிலேதான் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று பாடினார். திருவாரூரில் பிறந்தாலே அவர்களுக்கு முக்தி உண்டு என்பதனாலே திருவாரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு முக்தித்தலமாக திருவாரூர் விளங்குவதை முன்னிலைப்படுத்துகிற விதமாக திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன் என்று தொகையடியார்களையும் சேர்த்து பாடினார். எனவே 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள், அவர்களை சேர்த்து 72. அதை நிறைவு செய்கிற நிலையில் தான் இன்னார் என்று சொல்லுவதற்காக இசைஞானி காதலன் என்றும் சடையனுடைய திருமகன் என்றும் தன்னை அவர் சொன்னதால் அவர்களையும் தெய்வச் சேக்கிழார் பாடுகிற போது தொகையடியார் வரிசையிலும் நாயன்மார்கள் வரிசையிலேயும் அவர்களையும் இசைஞானியாரையும் சடையனாரையும் சேர்த்தருளினார். இசைஞானியினுடைய புதல்வர்தான் சுந்தரர், தந்தையார் பெயர் சடையனார் என்பதால் அவர்கள் நாயன்மார்கள் வரிசையிலே இடம்பெற்றார்கள். இன்றைக்கும் நீங்கள் அவருடைய அவதார திருத்தலத்துக்கு போனால் அங்கே அவர்களுக்கான ஆலயங்கள் எழும்பி இருக்கக்கூடிய அழகை உங்களால் காண முடியும். சோழ தேசத்திலே நீங்கள் பயணம் செய்ய நேரிட்டால் சீர்காழியிலே சென்று ஞானசம்பந்தர் அவதரித்த திருத்தலத்தை தரிசிக்க வேண்டும். திருவாய்மூரிலே வந்து நீங்கள் நாவுக்கரசர் பெருமான் அவதரித்த திருத்தலத்தையும், இங்கே திருநாவலூரிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அந்த ஆலயத்தையும் தரிசிக்க வேண்டும். அதே போல மதுரைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய திருவாதவூர் என்கிற அருமையான திருத்தலத்தில் மணிவாசகர் அவதரித்து அருளிய அந்த இடம் ஒரு ஆலயமாக திகழ்கிறது. இவற்றையெல்லாம் தரிசித்து நம்முடைய பிறப்பு அற்றுப்போவதற்காக அருள் செய்ய வந்தவர்களுடைய பிறப்பிடங்களை நாம் தரிசிக்க வேண்டும். அது நமக்கு குருவருளையும் திருவருளையும் கூட்டித் தரும் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். எனவே தன்னை அடியேன் என்றும் அவர்கள் அடியவர்களுக்கு நான் அடியேன் என்றும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளினார். இதற்கு மூலமாக இதே திருவாரூர் திருத்தலத்திலே வந்து பதிகம் பாடுகிற போது திருநாவுக்கரசர் தொண்டர்க்கு தொண்டராம் முன்சை புண்ணியமே என்று அருளினார். தொண்டர்க்கு தொண்டராக வேண்டும், அதற்கு முன் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று திருநாவுக்கரசர் முன்னமே பாடிய பாங்கு ஞான சம்பந்தரனுடைய சமகாலத்திலே வாழ்ந்து அவர்களுக்கு பிற்காலத்திலே சுந்தரர் தோன்றுகிறார். எனவே ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சமகாலத்தவர்கள், பின்னாலே சுந்தரர். இந்த தாக்கம் பெற்று அடியார்க்கு அடியேன் என்று அவர் ஒருவேளை பாடி அருளினாரோ என்று எண்ணத்தக்க அளவிலே நம்முடைய சைவ மரபு வாழையடி வாழையாக விளங்குகிறது. சிவபெருமானை தன்னுடைய தோழர் என்று சுந்தரர் சொன்னதை உள்வாங்கி கொண்டு பின்னாலே வள்ளல் பெருமான் கூட சிவபெருமானை நண்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், ஒரு நாயகி பாவத்திலே பாடுகிற போது புண்படா உடம்பும் புரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன், உண்பனேன் எனிலும் உடுப்பனேன் எனிலும்
உலகரை நம்பிலேன் எனது நண்பனே, நலம்சார் பண்பனே, உன்னையே நம்பினேன் கைவிடேல் எனையே என்று நம்முடைய வள்ளல் பெருமான் பின்னாளிலே விண்ணப்பிப்பதற்கு என்னுடைய தோழனுமாய் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய முறை ஒரு முன்னுதாரணமாக அமைந்தது போல, அடியார்க்கு அடியேன் என்று பின்னாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவதற்கு தொண்டர்க்கு தொண்டராகும் புண்ணியம் என்று நாவுக்கரசர் பாடியது ஒரு முன்னுதாரணமாக விளங்கியது என்ற செய்தியையும் இங்கே நாம் சேர்த்து சிந்திக்கின்றோம். சைவ திருமுறைகள் நம் வாழ்க்கையை எப்படி முறைப்படுத்தின என்பதை தொடர்ந்து சிந்திப்போம்.